தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி. விடுதலையை விவேகத்தின் மூலம் காத்துக்கொள். சங்கீதம் 119, 157. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விடுதலையான நடை, கவனமற்ற நடை அல்ல. சுதந்திரத்திற்கும் கவனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சுதந்திரம் என்பது நாம் அனுபவிக்கும் காரியம் என்றால், கவனம் என்பது அதை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம். ஒரு தேவ மனுஷனை வசனத்திடமிருந்து திசை திருப்பவும் கவனத்தை சிதற பண்ணவும் முயற்சிக்கும் காரியங்கள் அநேகம் உண்டு. இதிலே ஆபத்து என்னவென்றால், தவறு துவக்கத்திலே தவறாக தெரியாது, திசை மாறுவதில் ஆரம்பிக்கிறது. அநேக மக்கள் ஆவியானவருடைய உந்துதல்களுக்கும் தூண்டுதல்களுக்கும் மறுமொழி கொடுக்க தவறுவதால் இதை உணர்வதில்லை. தாவீது விலகுதல் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். சறுக்குதல் என்பது சத்தியமும் அவசியமுமானதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தவறி செல்லுதல். ஒத்துப்போகுதல் வல்லமையை உறிஞ்சிவிடும். உங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட விலகுதலுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது உங்கள் மனசாட்சியை கொன்று தின்றுவிடக்கூடிய அளவிற்கு பயங்கரமானது. வேதாகமம் சொல்லுகிறது, சில மக்கள் பின்மாற்றத்தை சகித்துக் கொள்வதனால் அவர்களுடைய மனசாட்சியில் எரிகிற இரும்பினால் சூடுண்டவர்களாகி விடுவார்கள். தேவனுடைய வழிகளில் நடப்பதில் பின்மாற்றம் அடைந்ததற்கு எந்த நியாயமும் சொல்ல முடியாது. பின்னால் சறுக்கி செல்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் தேவனை விட உலகத்தை நேசிப்பதே. 2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனை விட்டு பிரிந்து போனான் என்று கூறுகிறது. வேதாகமத்தில் தேவன் தம் கற்பனைகளை பேசிய இடங்களில் எல்லாம் வரும் ஒரு வார்த்தை கவனமாயிருத்தல். ஆவிக்குரிய விழிப்புடன் நாம் நடக்க நாம் ஜெபம் என்னும் கிரியத்தை செலுத்த வேண்டும். நாம் எங்கு கவனம் சிதறியுள்ளோம் என்று ஆவியானவரும் வசனமும் சுட்டிக்காட்ட அனுமதித்து அங்கேயே அப்பொழுதே சரிப்படுத்தப்பட இடமளிக்கும் போது நம் ஆத்துமா வாழும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.